தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்திய விவசாயிகளின் நலனுக்கே எப்போதும் மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கும். எவ்வளவு விலை கொடுக்கவும் தயார் எனவும் அமெரிக்காவிற்கு பிரதமர் மோடி பதிலடி. அமெரிக்க வேளாண் பொருட்கள் இறக்குமதிக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை. அனுமதி வழங்காததால் அமெரிக்கா அதிக வரி விதிப்பதாகவும் பிரதமர் மோடி தகவல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ரூபாய் 75,200 ரூபாய்க்கு விற்பனை. நான்கு நாட்களில் சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த தங்கத்தின் விலை. வெள்ளி விலையும் 4வது நாளாக உயர்ந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை வெட்டி கொன்ற கொலையாளி போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழப்பு. விசாரணையின் போது காவலரை தாக்கிய நிலையில் போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூடு. போலீசாரை தாக்கிவிட்டு செல்லும் போதுதான் என்கவுண்டர் சம்பவங்கள் நடக்கிறது. எஸ்எஸ்ஐயை கொலை செய்த மணிகண்டனை என்கவுண்டர் செய்தது ஏன் என்று அமைச்சர் ரகுபதி விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக அமைதி பேரணி. மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மலர் மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர். அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 2 மடங்காக அதிகரித்தார் டொனால்டு டிரம்ப். விதித்த கெடு நிறைவடைவதற்குள் 25% இருந்த வரியை 50% உயர்த்தினார். ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் எரிசக்தியை வாங்கும் நாடாக இந்தியா உள்ளதால் அமெரிக்கா கூடுதல் வரி. இந்த நடவடிக்கைகள் நியாயமற்றவை என்றும் தேசிய நலன்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதி. டிரம்பின் வரி விதிப்பு இந்தியாவை நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்குள் தள்ளும் முயற்சி. ஒரு பொருளாதார அச்சுறுத்தல் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒரே வளாகத்தில் அமைச்சகங்கள் மற்றும் பல்வேறு துறைகளுக்கான நிர்வாக கட்டிடத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. அதிநவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய கர்த்தவ்யா பவன்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என பெருமிதம். தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி மக்களவையில் விவாதிக்க கோரும் எதிர்க்கட்சிகளுக்கு கிரண் ரிஜிஜு விளக்கம். கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 17,906 கனஅடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 16,000 கனஅடி நீர் வெளியேற்றம்.
திருப்பூர் குடிமங்கலம் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது எனவும் விமர்சனம். கோவை குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி. ரெட் அலர்ட் காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் தடை உத்தரவு நீக்கம். ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் பெய்த கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. தோல் கழிவுகளால் ஆற்று நீர் முழுவதும் நுரை படர்ந்து துர்நாற்றம் வீசுகிறது. வாணியம்பாடியில் பெய்த கனமழை காரணமாக அரசு பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. சுற்றுச்சுவர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோ சேதம். பொறியியல் மாணவர் சேர்க்கை 3வது சுற்று கலந்தாய்வு தொடங்கியது. சென்னை பெரம்பூரில் வாடகை தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். பேருந்தில் ராமேஸ்வரம் சென்றுவிட்டு பேசிய வாடகை தராததால் கைகலப்பு. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்க 75% வருகை பதிவு கட்டாயம். உடல்நல குறைபாடு போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு மட்டுமே விலக்கு. உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தீவிரம். இதுவரை சுமார் 600 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிரம். புட்டின், ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோரை அடுத்த வாரம் சந்தித்து பேச திட்டம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.